டேய், நைட்டில் ஷீட் அடிக்காதடா, பேய் வரும். பேசாமல் வந்து படு. பேசாமறா, எவன் வச்சுட்டேன் என்னட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. தம்பிக்கு பேயை பற்றி விளங்குது இல்லை. வந்து படு. சரி, இந்த எந்த பேய் வருது நான் பார்க்க தான் இருக்கேன். சரி, குட் நைட். எப்படி இருக்கு? இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கு? இல்ல இல்ல, நீ இங்கதான் இருந்தாலும் ஏன்னா நீதான் இந்த பூமியில இருக்க போறதே இல்லையே. உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஒரு காட்டுல ஒரு அண்ணன் புலி ஒரு தம்பி புலி இருந்துச்சான். அந்த புலிங்க சந்தோஷமா வந்துச்சான். ஆனா திடீர்னு அந்த தம்பி புலிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். அப்ப அந்த புலி என்ன பண்ணும்? அந்த புலிங்களுக்கு தெரிஞ்ச 3 நரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சான். போய் ஹெல்ப் கேட்டுச்சான். ஆனா பண்றேன்னு சொல்லிச்சான். அத நம்பி சந்தோஷமா இருந்துச்சான். ஆனா திடீர்னு அந்த தமிழ் புலிக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சான். அப்போ அது என்ன பண்ணும்? அந்த நரிங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சான். அதுங்க அப்போ
மதனே, அந்த புலிய ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சான். அந்த புலி ரொம்ப மனசுடைஞ்சி அந்த தம்பி கிட்ட போய் அவங்க நடந்ததையெல்லாம் சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுச்சான். தான் புலிய பார்த்து நான் செத்துருவனான்னு கேட்டுச்சான். அந்த புலி உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துருவேன்னு சொல்லிச்சான். ஆனா அந்த தம்பி புலி தான் கண் முன்னாடியே செத்துச்சப்போ உடனே என்ன பண்ண முடியும்? அந்த நெருங்கிக்கிட்ட உதவி கேட்டது தப்பா? அந்த நெருங்க அப்பவே முடியாது அப்படி சொல்லியிருந்தா தம்பி புலி உயிரே இப்போ உயிரோட இருந்திருக்கொள்ள நீங்க உதவி பண்ண இயலாட்டியும் அத சொல்லணும்ல. அந்த உதவி பண்ண முடியாட்டி எதுக்கு சொல்றீங்க? Goodbye. அருண், டேய் அருண், என்னடா எங்கடா அவன் போனான்? போனானு தெரியல, ஆளவே ஆனல. அருண், எங்க போனான்? அருண், அருண், எங்கடா போய் சுரஞ்ச இந்த காலங்காத்தாலே? சே, இவன் வேற காலையிலே படுத்துறான். அருண்,
அருண் எங்கடா போன? அடிச்சு பாப்போம். While you called has not responded. Please try again later. என்ன போன் வேற சுவிட்ச் ஆஃப் இருக்கு. கருணாகர் அசோல் அமர் என்ன பேப்பரா இது? ஹலோ சொல்றா. டேய் அருண் வந்தவனாடா? இல்லையாடா, ஏன்டா கூட நைட் இருந்தான். நைட் அவன் என் கூட இருந்தான். காலையில பார்த்தா அவனை காணும்டா. என்னடா சொல்ற? நீ எதுக்கு உங்களோட வீட்டை நல்லா தேடி பார்த்தியே? ஆமாடா, வீடுல அவனை தேடி பார்த்தா காணுடா அவனை. சரிடா சஞ்சய், அவனுக்கு கால் பண்ணி பார்த்தியே? எனக்கு கால் பண்ணி பாரு. கால் பண்ணி பார்த்தேன்டா, அவன் போன் சுவிட்ச் ஆஃப் இருக்குடா. என்ன சொல்ற? டேய் அது மட்டும் இல்லடா, அவன் போட்டோ இது ரெட் மார்க் போட்டிருக்கு, என்னன்னு புரியல. சரி சஞ்சய், நீ பதாட்ட படாத. நம்ம இன்னொரு வாட்டி சரியா தேடி பார்த்துட்டு அப்புறம் போய் போலீஸில் சொல்லு. ஓகேடா, இன்னைக்கு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு நாளைக்கு காலையில போலீஸுக்கு போ. சரிடா, நாளைக்கு காலையில் போ. அது வரைக்கும் கொஞ்சம் சேப்பாரு. சரிடா, நீயும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே. எப்படி இருக்க? என்ன காரணத்துக்கு நீங்க இருக்கன்னு உனக்கு தெரியுமா?
படிக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். மதியாதா தலைவாசல் விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. சிவன் கழுத்தில் இருந்து பிரச்சாலைகளுக்கு சிலவர் கெட்டவமனையில் வெளியில் இருக்கும் பலர்கள் நல்லவங்களை அப்படிப்பட்டவங்களை தேடிக் கொள்வதில்லை. என்ன தப்பு உங்க உயிருள்ள வசதி ஏழுங்க உயிருள்ள உங்களுக்கு அவ்வளவு சாதாரண போயிடுச்சா? உங்களை மாதிரி நம்பிக்கை துரோகிங்களா தெரியவே கூடாது. உன் நண்பனோடு அளவோடு படு. அவன் ஒரு நாள் உன் எதிரியாகலாம். உன் எதிரியை அளவோடு பெறு. அவன் ஒரு நாள் உன் நண்பனாகலாம். ஏய் ஜிம்மி ஷட் ஏய் ஜிம்மி ஷட் அப். ஏய் ஜிம்மி ஷட் அப். என்னாச்சு ஜிம்மிக்கு ஒரு காலம் சத்தம் போடாது, இன்றைக்கு சத்தம் கொடுத்துருக்கு. என்னன்னு பார்ப்பேன். This is Kannada
சார் ஹலோ சார் சார் வீட்டுக்கு வெளியில் யாரும் இருக்காங்க சார், காப்பாத்துங்க சார். சார் கம் டவுன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் சொல்லுங்கள். சார் என் பேர் சஞ்சய், ஊர் பேர் வெறுகல் கல்லடி, வீட்டு நம்பர் 97. சரி, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள். சார் வீட்டுக்குள்ளேயே யாரும் முறைஞ்சி பார்த்து நிற்காங்க சார். உங்களால் ஸ்டேஞ்சரை பார்க்க முடியுதா? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சார் ஸ்ட்ரேஞ்சரை நல்லா பார்க்க முடியுது, அவன் முகத்தில் மாஸ்க் போட்டிருக்கான் சார். நான் சொல்கிறத உடனே செய்ய. முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க டோர் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணுங்கள். சரி சரி ஓகே சார். ஓகே பாய்ஸ், சஸ்பெக்ட் லொக்கேஷன் இருக்கு, இமீடியட்டாக அந்த இடத்துக்கு போங்க. ஓகே சஞ்சய், வி கூல். ஸ்ட்ரேஞ்சர் கையில் எதுவும் வெப்பன் எது வச்சிருக்கானா? ஓம் சார், அவன் முகமூடி போட்டிருக்கான் சார், கையில் வேற சுத்தியில் வச்சிருக்கான் சார். சார் பயமா இருக்கு சார். சஞ்சய், இப்போ தான் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அவங்க நீங்கள் ஜஸ்ட் ½ ஹவரில் உங்கள் இடத்துக்கு ரீச் ஆகிடுவாங்க. ஸோ கவனமாக பி கேர்ஃபுல்லாக இருங்க. பயமா இருக்கு சார், காப்பாத்துங்க சார். சஞ்சய் தைரியமாக இருங்க. இன்னும் 5 மினிட்ஸில் எங்கள் டீமோட ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடுவாங்க. ஸோ வி கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் நேரம். சார் பயமா இருக்கு சார். சார் கரண்டை வரவா பண்ணிட்டேன் சார், காப்பாத்துங்க சார். பயமா இருக்கு சார், காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார், சார் காப்பாத்துங்க. ஓம் சார், நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ என்ன செய்கிறது? சார் ஸ்டேஜில் கையில் வெப்பன் இருக்குது. சஞ்சய் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. சஞ்சய் ரொம்ப பதட்டமாக இருக்காரு. ஸோ வி கேர்ஃபுல். ஓகே சார், பார்த்துக்கொள்கிறேன். சீனு, குயிக்கா வாங்க. சார் லைட் ஆன் பண்ணி வரேன் சார். சொல்லுங்க சார். சீனு, அந்த தண்ணி பாட்டில் எடுத்து வாங்க. சஞ்சய், சஞ்சய் எழுந்துருங்க, எழுந்துருங்க சஞ்சய். சார் சஞ்சய் சேஃப், அக்யூஸ்ட் மட்டும் தப்பிட்டான் சார். ஓகே சார், ஓகே. நைட்டு நம்மளை கொலை பண்ணவன் யாரா? அவன் நம்மளை கொலை பண்றதுக்கான மோட்டிவ் வேணுமா இருக்கு. நம்மளை கொலை செய்கிற அளவுக்கு நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம்? ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெடி காணாம போகணும்? இப்போ என்ன நடக்குது? நம்மளை கொலை செய்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம்?
நம்ம யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யலையே. ஒருவேளை அவனா இருக்குமோ? ஹாஸ்பிட்டலுக்கு உன் தம்பியை கூட்டி பண்ணிடா. என்ன பிரச்சனையாண்டா டாக்டர் எதுவும் சொன்னவர் அதை பற்றி? அது மச்சான் ஏதோ பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு ஏதோ நோய் மச்சான். அது சரி பண்ணுறதுன்னா சரியாக செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அது சிம்டம்ஸ் என்ன, ஒரு வாய் அப்படி கண் ஒரு மாதிரி இழுத்துக்குமா மச்சான். அதை சீக்கிரம் சரி பண்ண சொல்லியிருக்காங்க. டே ராம், உன்னை தம்பி இந்த நோயால் சரியா கஷ்டப்படுவானா? எப்படா கொண்டு உன்னை தம்பியை ஹாஸ்பிட்டல் சேர்க்க போகிறான்? அதான் மச்சான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன்டா, அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான்டா. செட்டா மச்சான், அதுக்கு நிறைய செலவாகுமே, அதுக்கு நீ என்ன செய்ய போற? ஆமாம் மச்சான், அதான்டா உங்களை தேடி வந்திருக்கேன். எப்படியாச்சும் 5 லட்சம் மாதிரி தந்துடுங்கடா. 5 லட்சம் ரூபா தேவைப்படுதுடா. எப்படியாச்சும் தந்துடுங்கடா. உங்களை நம்பி தான்டா இருக்கேன். எனக்கு வேற யார்கிட்ட கேட்கறது இல்லை. உங்களை நம்பி தான்டா வந்திருக்கேன். எப்படியாச்சும் தந்துடுங்க. சரிடா, ஒரு 1 வீக் கழிச்சு வா. ஜிதன், ஜிதன், இதை குடி. அண்ணா, எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியுதுடா. உன்னை எப்படியாச்சும் நான் காப்பாற்றுவேன்டா. இன்னும் 1 மாசத்துல உன்னை எப்படியாச்சும் காப்பாற்று. அண்ணா, அதுக்கு நிறைய காசு இல்லாமே, நீ என்ன பண்ண போற? அதைத்தான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் தாருன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போகணும். அப்படி நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேண்ணா. அண்ணா போம்டா, நீ பழையபடி நல்லா இருவாடா. ஹலோ, சொல்கிறா. ஏய் ஷாம், உன்னோட தம்பியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட காட்டினான்டா. உடனடியாக வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டுங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனால் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்டா? டேய், உன்னோட தம்பியோட ஆப்ரேஷனுக்கு மொத்த பணத்தையும் கட்டணுமாண்டா. அது வேடா, இன்னைக்கு அந்த புல்லாமன்னு கிடைச்சிரும்டா. சரிடா, நீ பணத்தை எடுத்துட்டு உன்னோட தம்பியை ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டு. சரிடா, நான் வைக்கிறேன். என்னண்ணா? தம்பி உனக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கதாண்டா. நீ பழையபடி இருக்க போற. அண்ணா, 2 நாள் சாப்பிடலண்ணா, சாப்பிட்டு போண்ணா. அதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ கவனமா இரு. நான் போய் காசு வாங்கிட்டு வரேன், சரியா? சரி, கவனம். இவனுக்கு இதெல்லாம் என்ன தெரிய போகுது? அருண், இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளோட கலாய்ச்சிருக்காரு. சரி, கோல் வருது யாருன்னு பாரு. இவனுக்கு வேற வேலை இல்லை, எந்த நேரமா தான் கால் பண்ணிட்டு. இவன் என்ன தெரியாத டைம்ல கோல் எடுத்து கொண்டு இருக்கான். என்னன்னு கேட்டு போய் போனேன். சஞ்சய் அவன் போன் அட்டன் பண்ணாது. இவனுக்கு வேற வேலை இல்லை. ஹலோ, சொல்றா. இந்த கோல் எடுத்து. சரி சரி, உள்ளவா. என்னவா? ராம் வெளியே நிற்கிறான், அதான் விரையாமட்டு கேட்டான். இங்கேயா? போண்டா.
வாடா. என்னடா வந்து இருந்த அமைதியாகவே இருக்கும், என்ன விஷயம் சொல்லு. வாடா வந்து இருடா பெஸ்ட்டு. வாடா வந்துரு. பம்பரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு தம்பியை கொஸ்டின் சேர்க்கணும்டா. நீங்கள் காசு தரேன்னு சொன்னீங்களே, அதான் வாங்கன்னு வந்தேன். உண்டா நான் மறந்துட்டேன்டா. இப்போ ஒரு கையில் காசும் இல்லையாடா, இப்போ என்ன பண்ணுறது? மச்சான் அருண், அங்கே காசு கட்டி ஆகும்டா. உங்களுக்கு நம்பி தானே இருக்கேன். இப்போ கையில் காசு இல்லைடா, ஒரு 1 வீக் கழிச்சு வரைய அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். இன்னைக்கு தானே மச்சான் காசு கட்டியானும் ஹாஸ்பிட்டலுக்கு. டேய், அவன் தான் தாரன்னு சொல்கிறானே, ஒரு 1 வீக் கழிச்சு அவன் தாரம். ஓஹோ மச்சான் நீ கட்டி ஆகணும்டா. இன்னைக்கு விட்டா என் தம்பி எப்படிறா? நீ கட்டி ஆகணும்டா. எனக்கு நீ கடைசி லேட்ரா, ப்ளீஸ்டா. எங்ககிட்ட காசு இருக்கும்போது நாங்களே கொண்டு தாரோம். இப்போ நீ போ. சரி போயிட்டு வா, அப்புறம் பாப்போம். போயிட்டு வா. மச்சான் உங்களை நம்பி தாண்டா இருக்கேன். சரி போயிட்டு வா. ஆகும்னா வந்துடும், கொடுத்து வச்சோம் காசு கட்ட மாதிரி. அருண், லொக்கருக்குள்ள 5 லட்சம் ரூபா காசு இருக்குது, நீ அதை எடுத்து கொடுத்துக்கலாமே அவனுக்கு. சரி இருக்கிற காசு அவன்கிட்ட கொடுத்துட்டு இப்போ என்ன நம்ம நாக்கா வலிக்கிறா? அப்போ இந்த பேங்க்ல இருக்கிற காசை அதை எடுத்து விடண்டா. இவனுக்கு காசு கொடுத்து என்ன கிடைக்கும் நமக்கு? ஓ என்னடா, இவன்ட தம்பியெல்லாம் உயிரோட இருந்து இந்த உலகத்துல என்ன கிழிக்கப்படுறான்? இவனுங்களெல்லாம் இந்த பூமியில பிறந்த கீடைங்கடா. ஆமாண்டா. என்னென்ன காசு வாங்கிட்டு ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒன்றும் இல்லை. என்னன்னா அவங்க காசு இன்னும் தரலையாண்ணா? அப்படி இல்லைடா, இன்னைக்கு அவங்க கிட்ட காசு இல்லையாண்டா, நாளைக்கு வேற சொல்லியிருக்காங்க. நீ வர வர நல்லா போய் சொல்ல பழகிட்டேண்ணா. நான் போய் சொல்லடா, இன்றைக்கு தானே ஹாஸ்பிட்டல் போகணும், நம்ம நாளைக்கு போய்க்கலாம் சரியா? அண்ணா நம்மளால நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியாதுன்னு தெரியும்ண்ணா எனக்கு. அப்படி ஒன்றும் இல்லைடா, நம்ம நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம் சரியா? நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும்ண்ணா. நீ யாருக்கிட்டையும் கெஞ்சாது. நீ எப்படி சொல்லாதடா, நான் இருக்கட்டா உனக்கு. உன்னை இப்படியாச்சு காப்பாற்ற வேண்டாம். என் உசுரை கொடுத்தாச்சு உன்னை. அண்ணா
அவனா இருக்காது. அவன் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை. அப்போ யாரா இருக்கான்? அப்போ நம்ம கண்டனை அவன் கொண்டு தந்தான். இதுக்கு மேலே நம்ம பொலிச்சுட்டு சொல்லாமல் இருந்தால் இது நமக்கு தான் ஆகுது. இதை உடனே போய் பொலிச்சுட்டு சொல்லி ஆகணும். என்ன டோர் ஓப்பனா இருக்கு? யார் வந்திருப்பா? சஞ்சய், சஞ்சய், நீங்க நெக்ஸ்ட் டைம் கில்லரை பார்க்கும்போது உங்க கையில இருக்க ஜிபிஎஸ் வாட்ச் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களை நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு லேசா.
எங்க தப்பிக்க பார்க்கிறேன்? உன் சாவு என் கைவிடா. யாருன்னு தெரியுதா? நீயாடா? ஏன்டா என்ன கொல்ல பாக்குற? உங்களால எனக்கு நிறைய வழி இருக்கு. என் தம்பியோட சாவோட வழி, நான் ஏமாந்து போன வழி, அந்த தனிமையோட வழி, அந்த இருளோட வழி எல்லாம் உங்களை கொல்ல வந்திருக்கு. சாக போவ நீடா. எங்க தப்பிக்க பார்க்குற? சார், அவனை விடாதீங்க சார், அவனை கொல்லுங்க சார். நான் சொல்றத கேளு, மரியாதை என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிரு, இல்ல நான் உன்னை ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கு. சார், அவனை விடாதீங்க சார், அவனை கொல்லுங்க சார். சார், ஃபைனல் லொகேஷன் இங்கே தான் சார் காட்டுது. சார் கொண்டுட்டீங்களா? இங்கே பெரிய ஆள் தான் சார். Ninja!